ஹாய் ஆல். நேத்து வீட்டுக்கு போகும்போது ஜி சொன்னாரு, "மாவு வேணுனா வாங்கிக்கோ, பால் வேணுனா வாங்கிக்கோ." நான் இல்ல எனக்கு ஃப்ரிட்ஜ்ல எல்லாமே இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்பி போனேங்க. வீட்ல போய் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறேன், பால் ஒரு பக்கம் கெட்டு போயிடுச்சு. மாவோ செம்மையா புளிச்சு போயிடுச்சு. பால் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சா கெடாது. நான் என்ன பண்ணேன், காலையில வந்து சூடு பண்ணிட்டு ரொம்ப சூடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வச்சு, சரி ஜி எடுத்து உள்ள வைக்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு நெனப்புல போயிட்டேங்க. ஆனா நானே மறந்தே மறந்துட்டேன். இந்த வீடியோ ஜி பார்த்தாதான் தெரியும். பால் எப்படி கெட்டு போச்சு அப்படின்னு. இதுல வேற சொன்னாரு, "ஃப்ரிட்ஜ் வாங்குனா எல்லாத்தையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன்." அப்படி இப்படி சொன்னேன். பால்லாம் பாத்தியா எப்படி கெட்டு போச்சு. இதுக்குதான் ஃப்ரிட்ஜே வாங்காத சொன்னேன்னு சொல்லி பயபுள்ள ஒரு 10 நிமிஷமா பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம நைட்டு டிஃபன் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியா வரும்ல, அது வாங்கிட்டு போய் நான் ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருந்தேன் நேத்துக்கு. அதுதாங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த ராகி சேமியா செய்யறது வந்து ரொம்பவே ஈஸியான டைப்புங்க. இத வந்து இந்த ராகி சேமியா வந்து 2 டைப்ல செய்யலாங்க. சில பேர் வந்து காரம் லைக் பண்றவங்க காரமா செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸ்வீட்னஸ் வேணும்னா வெறும் அந்த ராகி சேமியா வந்து அவிச்சுட்டு அது கூட வந்து நாட்டு சர்க்கரை, தேங்காய் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஸ்வீட்டா தான் செஞ்சேன். கார டைப்ல எப்படி செய்வாங்கன்னா, வெறும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு உளுந்து, காஞ்ச மிளகாய், வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, இந்த சேமியாவ வந்து நல்லா உதிர்த்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஸ்வீட்னஸ் தான் செஞ்சேன். மாவு இல்லாத டைம்ல டக்குன்னு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த ராகி சேமியா. இந்த ராகி சேமியால பாயாசமும் செய்வாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியோ ஒரு வழியா நைட்டுக்கு டின்னர் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை. தேங்க் யூ.